This video sponsored by BuyMotor. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு. ஒரே நாளில் தீர்வு, குஷியில் சென்னை. தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு ஸ்பெஷல் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தில் உள்ள குறைகளை களைப்பதற்கு, மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணவும், மாதந்தோறும் உணவுப் பொருட்கள் வழங்கல் சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இப்பொழுது அது குறித்து தான் முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிலும் அனைத்து அட்டைதாரர்களுக்கு மிக குறைந்த அளவிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதி போன்றவைகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் இந்த ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் பெரும்பான்மை பெற்று வருவதுடன் ஏழை எளிய வாழ்வாதாரமும் காக்கப்படுகிறது. அதேபோல் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் அட்டைகளில் செயல்பாடுகள் குறித்து புகார்களை செலுத்துதல் போன்றவைகளையும் தமிழக அரசு தீர்த்து வைத்து வருகிறது. இப்படி பொதுமக்களின் குறைகளையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்கள் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் மாவட்டந்தோறும் நடத்தி வருகிறது. இது போன்ற முகாம்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உள்ள குறைகள் நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது சென்னை வாசிகளுக்கு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. சென்னையில் 19 மண்டலங்களில் வருகின்ற 10ஆம் தேதி பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றதாவது, பொது விநியோகம் திட்டத்தில் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மே 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையிலும் உள்ள உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினர் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்கள் 10/5/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பொது விநியோகம் கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்து புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் அம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இவ்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.